இது டிஎன்பிசியில் மட்டும் இல்லை, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக கேட்பாங்க. என்எம்எஸ் எக்ஸாமு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா கவனிச்சுங்க. 106 × 106 2 தடவை இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 106 ஸ்கொயர் மைனஸ் 94 ஸ்கொயர். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதனுடைய ஃபுல் வீடியோ லிங்க்கை நம்ம கீழே கொடுத்துருக்கோம். இது எப்படி வருது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். அப்போ ஃபார்மேட் எப்படி மாறும்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏவோட மதிப்பு 106 ப்ளஸ்ஸு 94 இன்ட்டு 106 மைனஸ் 94. இப்போ 106ஐயும் 94ஐயும் கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 200 கிடைக்குமா? கரெக்டாக 200. இப்போ 106ஐயும் 94ஐயும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 1 12. அப்போ 200ஐயும் 12ஐயும் பெருக்கிறோம். பெருக்கும்போது 12ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12 2 24. அப்புறம் இந்த 2 0 கடைசியாக சேர்த்துக்கிறோம். இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 2400 அப்படிங்கிறது கிடைக்கும்.